அவர் என்ன 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 குறிச்சு வரைஞ்சு வச்சிருக்கிற திட்டம் வேற. அது இங்க இருக்க. அதனாலதான் ஆண்டவர் எலியாட்ட கேட்டார், எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம்? நீ எதுக்கு புகைக்குள்ள இருக்கிற? நீ இங்க இருக்க வேண்டியதில்லை. ஒரு பாடம் வந்துட்டா போதும், ஒரு சின்ன ஸ்பார்க், ஒரு சின்ன ஒரு ஒரு தீப்பொறி உனக்குள்ள கிளம்பிட்டா போதும், இருக்க வேண்டிய ஆள் இல்லை. புத்தி தெரிந்த உடனே இடையக்குமாரன் சொல்றான், அங்க இருக்க வேண்டியவல்ல. யாருக்காவது நேரம் ஆயிட்டு அவசரம் நீங்க போயிருந்தேன், 2 மணிக்கு தான் முடிப்பேன். எல்லாரும் போனாலும் பாஸ்டர் மாதிரி போனல, அவங்களுக்கு நான் பேசினா போகும். என்ன தரிசனம் கூட தானே, உங்களுக்கு நேரம் ஆயிட்டு, கறி எடுக்க நேரம் ஆயிட்டு அப்படின்னா போங்க. நீங்க அவசரமே இல்லை. எனக்கு புரியுது, நீங்க பேசுறது எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க, நீங்க பாக்குற மாதிரி நான் மாறிட்டா 1% கூட நான் மாறலையே. என்னோட ஜெபிக்கிறவனா நீங்க பாக்குறீங்கன்னா, நான் ஜெபிக்கிறவனா மாறிட்டா. என்ன ஆராதிக்கிறவனா நீங்க பாக்குறீங்கன்னா, நான் ஆராதிக்கிறவனா மாறிட்டா. என்ன பார்த்து சொன்னாங்க, மக்களே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நான் உங்களை இப்படித்தான் பார்த்தேன். ஆண்டவர் ஒன்று வெளிப்படுத்தினார், மாறாது. இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிக்க. என்னாலும் 23:9 வாசிக்க சிஸ்டர். என்னாலும் 23:9 கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு, குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். கைதட்டி ஸ்தோத்திரம். நான் பார்க்கிறேன் மேல இருந்து என் ஜனத்தை. இந்த ஜனம் எப்படியா? ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஒண்ணு, அவர் என்ன பார்க்கிற மாதிரி முதல்ல நான் இவன் பார்க்கணும். அப்பதான் அவர் என்ன பார்த்த மாதிரி நம்ம மாற முடியும். 2, அவர் என்ன பார்த்த மாதிரி நாம் மாறுவதற்குரிய முயற்சிகள் எடுக்கணும். புரியுற மாதிரி பேசுறாங்கன்னா, உங்களை ஒரு யோசேப்பா பார்க்கிறாங்கன்னா, யோசேப்பா மாறுவதற்குரிய முயற்சி எடுக்கணும். உங்களை ஒரு ஜெபிக்கிறவனா பார்க்கிறாங்க.